ஸோ மக்களே பார்த்தீங்கன்னா V4 ரொம்ப நாள் ஆச்சு. V4 இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விட்றேன். ரிவ்யூ எடுக்க தான் இப்போ ஸ்பாட் தேடிக்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப குனிஞ்சு ஓட்டுற மாதிரி இருக்குதுங்க. ஐயோ, நம்ம வண்டி ஃப்ரண்ட்டில் போயிட்டுருக்கு. எனக்கு V3 ஓட்டின ஞாபகம் வருது இப்போ தான். பவர்லாம் சூப்பராக இருக்குது, குறையெல்லாம் சொல்கிற மாதிரி இல்லை. பட் ஆனால் உங்களுக்கு ஆங்கிள் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா நம்ம ஃபோனில் இருக்கிறங்காட்டிக்கு. ஆனால் நான் அந்த V3யில் சொன்ன மாதிரி மிரர் தான் அல்டிமேட்டு. அது உங்களுக்கு நீங்கள் ஓட்டும்போது தான் அதோட அந்த ஒரு இது தெரியும். முன்னாடி அந்த மீசையாட்ட நீட்டிகிட்டு இருக்கிறது பயங்கரமாக இருக்குது. சூப்பராக இருக்குங்க V3 ஓட்டுறதுக்கு. ஆனால் என்ன எவ்வளோ தூரம் அப்படியே ஓட்ட முடியும்னு தெரியல. ஷோல்டர் பெயின் ஆகுது இப்போ தான் லைட்டாக. கை நடுங்க ஆரம்பிக்குதுங்க. V3 V4 அப்படித்தான் இருக்கும், அது ஒன்றும் பண்ண முடியாது. யூனிவர்சல் ட்ரூத்து. ஆனால் கண்டிப்பாக லாங்கெல்லாம் ஓட்டினா ஃபஸ்ட் டைம் ஓட்டும்போது பெண்டு கலண்டுறோம். அது வேணால் கன்ஃபார்மாக எல்லாராலையும் சொல்ல முடியும். அது ஹெல்மெட்டெல்லாம் போட்டு ஓட்டினா கழுத்து கையோடு வந்துடும். அவங்க நேராக போயிட்டாங்களாட்டிருக்குது. கண்டிப்பாக லாங்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஆல்ரெடி இப்போ ஷோல்டர் பெயின் வந்துருச்சு எனக்கு, அவ்வளோதான். ஆல்ரெடி ஷோல்டர் பெயின் ஆரம்பிச்சிருச்சு. ஏன் அதான் பாரு, எனக்கு ஆரம்பிச்சிருச்சு. மக்களே பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒரு இடம் தேடி போக போகிறோம். சவுண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா V3 V4 ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இன்ஜினும் ஒன்று தான், பட் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வேறு. அது என்ன டிஃப்ரென்ஸுன்னு எனக்கு சரியாக தெரில. என்னையா ரோடு இப்படி இருக்குது. நல்லா இருக்குது. டிஸ்பிளே மட்டும் இன்னும் கொஞ்சம் பெருசாக V3 மாதிரி கொடுத்துருக்கலாம். V3 மாதிரி கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் டிஸ்பிளே பார்க்க நல்லாயிருக்கும். ஏன்னா V4 வந்து இந்த மாதிரி தான் வரும், அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு இங்கே மேலே ஏற்றுறாங்க, சாப்பிட போகிறாங்களா? ஆனால் கஷ்டங்க, ரொம்ப கஷ்டம். V3 ஓனர்ஸ் எல்லாம், V3 V4 ஓனர்ஸ்லாம் எங்கெங்கேயோ போகிறாங்க. நாய்க்கு வலிக்கு போகுது, தெரிச்சு ஓடி வர போகிறோம். ப்ரோ, வீட்டு ஓனர் சத்தம் போட போகிறாங்க. வேறு இடமே இல்லையா? நம்மளும் முடிச்சு விடாம நானே திருப்புறது கஷ்டம். என்ன ஆட்டோலேருந்து ஊழை வர சவுண்டு கேட்குது. வழி மாதிரி எங்கெங்கேயோ போயிட்டுருக்காங்க. வண்டி ஓட்டுறதுக்குலாம் சூப்பராக இருக்குங்க, குறை சொல்கிற மாதிரி இல்லை. பட் ஆனால் குறைன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்டில் பார் தான்.
மற்றபடி வண்டி குறையெல்லாம் பிரச்சனையே இல்லை. இப்படி வேணால் ஓட்டலாம். இப்படியெல்லாம் ஓட்டினா பஞ்சாயத்து தான். ஆனால் UST ஃபோர்ஸ் நல்லா வேலை செய்யுது. உழைச்சி ஓட்டலாம், எந்த குறைச்சலும் இல்லை. ஹேண்டில் பவர் தான் பெரிய குறைச்சல். விவியை பார்த்தீங்கன்னா விவியெல்லாம் ஆக்டிவேட் பண்ண வேணாங்க, இன்னும் ஃபஸ்ட் சர்வீஸ் போகல. நம்ம அந்த V3யாவது ஃபஸ்ட் சர்வீஸ் போயிருந்துச்சு. அதனால் நம்ம விரட்ட வேண்டாம், பார்த்து பொறுமையாக ஓட்டிக்கலாம். கிளச்செல்லாம் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. நம்மளதை விட கிளச்சு ரொம்பவுமே ஸ்மூத்தாக இருக்குது. ஸ்லிப்பர் கிளச்சுன்னு நினைக்கிறேன். ஸ்லிப்பர் கிளச்சு எங்கே? அங்கே கொஞ்சம் வெயிலாக இருக்குது, இங்கேயே தான் நிறுத்திக்கலாம். திருப்புறதாங்க இதில் ஒரு பெரிய பிரச்சனை. வியூ எப்படி இருக்குது ஒரு நிமிஷம் அப்படியே கூடி நான் பார்க்குறேன். எனக்கு ரைட் வியூ எடுக்கிற கோப்ரோ இல்லை. சரி ஒன்றுத்துலேயே எடுத்துகிட்டு வந்துடலாமான்னு பார்க்குறேன். கோப்ரோ இல்லையா? அவன் இருக்குதுல, முடிச்சு விட்டிங்க போங்க. ஏன் நீ கோப்ரோ வச்சுருப்பேன்னு நினச்சியா? நான் அப்படித்தான் நினச்சிட்டு வந்தேன். சரி நீ கோப்ரோவில் எடுத்துக்கிற உன்னோட தான் நல்லா இருக்குமே நான் நினச்சிட்டு இருந்தா. அவன் எடுத்துகிட்டு போய் உனக்கு தெரியாதா? நானும் அன்னையிலேருந்து சொல்லிருக்கேன். நான் எதுவும் வாங்கிட்டு வந்திருப்பேன் அப்படின்னு நினச்சேன். அடடா. வாங்கிட்டு வந்துட்டா. ஸோ மக்களே பார்த்தீங்கன்னா இது V4. இது பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்த எடிஷன் நம்ம மாஸ்டர் ப்ரோ தான் எடுத்திருக்காரு. வண்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபுல் கிளியரஸாக நான் தான் ஓட்டிகிட்டு வந்தேன். என்னென்னா பார்த்தீங்கன்னா இங்கே VVA வேல்வு வேரபிள் வேல்வ் ஆக்லிரேஷன், நம்மளுக்கு அந்தளவுக்கு இங்கிலீஷ் தெரியாது. இன்ஜின் ஸ்பெக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 18 bhp, அப்புறம் வந்து ஒரு 14 Nm டார்க் வந்து வருது. நம்ம வண்டியில் பார்த்திங்கன்னா பவரே பார்த்திங்கன்னா ஒரு 14 bhp 13 Nm டார்க்கு தான். அதனால் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம வண்டி. இங்கே பார்த்தீங்கன்னா கோல்டு கலரு, நான் என் வண்டி கேட்கணுன்னு பார்த்தேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் இருக்குது, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிற ரேடியேட்ரு. UST ஃபோர்ஸு. அப்புறம் பிரேக்கு பார்த்தீங்கன்னா என்னது பைப்ரீன்னு ஏதோ ஒரு பேர் போட்டு பிரேக் கொடுத்துருக்காங்க. ப்ரொஜெக்டர் லைட் வருது, உங்களுக்கு தெரியுதா? ப்ரொஜெக்டர் லைட்டு. இங்கே DRL. விண்ட்ஷீல்டு வந்து அவங்க கொடுக்குறதே பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலரில் தான் கொடுப்பாங்க. நம்ம தான் பிளாக் மாற்றி ஆஃப்டர் மார்க்கெட் போட்டு இது பண்ணிக்கணும். போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம். இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணுறேன் பாருங்கள். TCU ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இங்கே இருக்குது. ABS, நியூட்ரல். அப்புறம் பார்த்தீங்கன்னா கியர் இண்டிகேட்டர் பொசிஷன் இங்கே இருக்குது. ஸ்ட்ரீட்டு மோட்ஸ் இருக்கா ப்ரோ? கீழே இருக்குது, நான் பார்த்தேன். ஸ்ட்ரீட்டு, கூலண்ட்டு, மோட்ஸ் இருக்குன்னு நான் இங்கே ட்ரிப் 1 ட்ரிப் 2 தான் காட்டுது. ரைட் சைடு வந்துட்டு ட்ரிப் 1 ட்ரிப் 2, அதே பட்டனை லெஃப்ட் சைடு அனுப்புனீங்கன்னா மோட்டர் இப்போ காட்டுது. இங்கே பாருங்கள், தெரியுதா? ட்ராக்கு. அப்புறம் இது என்ன? ஆவரேஜ் ஃபியூயலு. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆனில் இருக்குது. ஓகே, பார்த்தீங்கன்னா RPM வந்து ஒரு 13,000 RPM வரைக்கும் காட்டுது. ஃபியூயல் பாருங்கள், இங்கே கீழே காட்டுது. அப்புறம் வேறு என்ன? இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேடியேட்டர், அப்புறம் கால் சிம்பிளு, அப்புறம் வந்து மெசேஜ் நோட்டிஃபிகேஷன்லாம் காட்டுது. மேலே 4 புள்ளி 5 புள்ளி RPM லிமிட்ரு. கில் சுவிட்செல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாகவே அசார்டு சுவிட்ச் கொடுத்துட்றாங்க. இங்கே பாருங்கள், தெரியுதா?
ஹசார்ட் சுவிட்சு. கீழே வந்து உங்களுக்கு கீழே தான் இருக்குது, அது வந்து செல்ஃப் ஸ்டார்ட் பட்டன் இல்லை. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ட்ராக் அந்த மோடு மாற்றுறது. மற்றபடி உங்களுக்கு வண்டி ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது எல்லாமே கில் சுவிட்ச் இதுலேயே வந்துடும். ப்ரோ நான் இந்த வீடியோ போட்டோம்ல, இந்த வீடியோ அதுக்கு அந்த பிரான்ச்சுக்கார பொண்ணு லைக் போட்டுருக்கு. இப்போ அதுதான் முக்கியமாக நான் இங்கே இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்கேன். ஏன் அப்படி நான் எடிட் பண்ணதாங்க ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருக்கும்போது ஏங்க இப்படி பண்ணுறீங்க? அது எத்தனையோ பொண்ணுங்க போட்டிருக்காங்க, இப்போ இதுதான் பிரச்சனையா? அப்புறம் பார்த்தீங்கன்னா கில் சுவிட்சு, இது ஆரனு, இது இண்டிகேட்ரு, மற்றபடி எல்லாம் V3லேருந்து இதே தான் இதுலேயும். வேறு ஒன்றும் இல்லை. மிரர்ஸு இங்கே மேலே டைம் காட்டுது பாருங்கள், டைம் தெரியுதா? டைமு, அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. பவரு, சீட்டிங், டேங்க் கெப்பாசிட்டி எத்தனை பார்த்தா? 10 லிட்டரா? ஒரிஜினல் டேங்க் கெப்பாசிட்டி 11. அடிக்கிறது 10 தான் அடிக்கும். 10 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி. இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம். அவ்வளோதாங்க. இதில் பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த V3 இருங்க கிளார் அடிக்குது, ஒரு நிமிஷம். இப்போ பாருங்கள் அந்த 2 போல்ட்டு தான் பிடிச்சிட்ருக்கு. இதுதான் மெயின் பார்க்க வேண்டியது. மேபி இந்த புது மாடலில் இது ஏதாவது அப்கிரேஷன் பண்ணியிருக்கா பண்ணியிருக்கலாம், அவ்வளோதாங்க. மற்றபடி இன்ஜினு, ஆயில் கேன் இங்கே கொடுத்துருக்காங்க. வேறு இங்கே ஒரு R15 வெர்ஷன் 4.2 எக்ஸாஸ்ட் இருக்கே பாருங்க. டிங் 1 2 3. இது வந்து பார்த்திங்கன்னா ஐடியலு. இப்போ ரிவ்யூ பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, புது வண்டி போதும், அவ்வளோதாங்க. ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்ச ரிவ்யூ. முன்னாடி வந்து எல்லாம் காட்டிட்டேன். என்ன இண்டிகேட்டர் மட்டும் LED கொடுத்துருக்கலாம், அதை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக ஏதோ ஒரு வண்டியிலனா கொடுத்துருப்பாங்க, மாஸ்டர்டிஸ்லேயும் இதுலேயே கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இண்டிகேட்டர் மட்டும் LED மாற்றினாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த கலர் தான் வேணும்ன்ட்டு ஒரு ஆள் அங்கே அடம் பிடிச்சி வாங்கியிருக்குது. ஏன்னா இந்த கலர் வந்து யாரும் அவ்வளோக்கா எடுக்கலை. அவ்வளோதாங்க ரிவ்யூ. ரேடியேட்ரு, லிக்விட் கூல்டு இன்ஜினு, அவ்வளோதாங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டிட்டு இருக்கோங்க. இன்னும் நம்பர் பிளேட்டே வரல, ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிஞ்சிச்சு. நம்பர் பிளேட் வந்து இங்கே வரும், அவ்வளோதாங்க. அதுதான் பிரச்சனை. என்எஃப் கேப்டன் எல்லாத்துக்கும், அதாவது நம்ம TN56 த்ராட்லர் ஃபேமிலி எல்லாத்துக்கும் நான் ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, சுந்தர் வந்துட்டு 1K ரீச் பண்ணியிருக்கான். அது உங்களோட சப்போர்ட்னால தான் அவன் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கான். இதுக்கு மேலே நீங்கள் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். புதுசாக பார்க்குறீங்க மெயினாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு ஃபோனும் ஒரே ஒரு லென்ஸை மட்டும் வச்சுட்டு அவனோட உழைப்பு மூலிமா அவன் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கான். அவன் இன்னும் வளரணும், GoPro வாங்கணும், இன்னும் மேலே வீடியோஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களோட ஸ்குவாடாக நாங்கள் எல்லாத்துக்கும் அது எங்களுக்குள்ளே இருக்கிறது. இருந்தாலும் உங்கள் சைட்லேருந்து அந்த சப்போர்ட் கிடைச்சாதான் அது அவனுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் எல்லாருமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தரமான வீடியோஸ் பண்ணுவான் இதுக்கு மேலே. ஸோ இப்போ V4 பண்ணிகிட்டு இருக்கான், கேமரா ஆன்ல இல்லையா? ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் NS கேப்டனையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. அவ்வளோதான். இப்போ ஏதோ எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதுக்காக சொன்னேன். ஏன்னா அவனோட கஷ்டங்கள் நீங்கள் வந்துட்டு அவனோட வீடியோ பிகைண்ட் த கேமராவுக்கு இந்த பக்கம் நீங்கள் பார்க்குறீங்க. பட் ஆனால் அந்த கேமராவுக்கு பின்னாடி அவனோட அந்த வலியும் அந்த எஃபோர்ட்டும் வந்துட்டு கூட இருந்து நாங்கள் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதனால் அந்த வலி, அதில் இருக்க கஷ்டங்கள், அதை அவன் எப்படி அதை டேக்கிள் பண்ணுறான், இந்த வீடியோஸ் பண்ணுறதுக்காக அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான், எல்லாமே வந்துட்டு நாங்கள் கூட இருந்து பார்க்குறதுனால அந்த 1K அவன் ரீச் பண்ணும்போது எனக்கு நானே மறுபடியும் இன்னொரு டைம் சேனலில் வந்து 1K டச் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக அவனுக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள், வேறு லெவலில் வரணுங்க. ஸோ நானும் கூட அவன் கூடயே இருப்பேன். அதனால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.